அறிவு ஏந்தி ஊடகத்துறையை வளமாக்குவோம் எனும் துணிப்பொருளின் கீழ் முதலாவது முறையாக ஸ்கை லைன் ஊடக நிறுவனத்தின் மூலம் இடம்பெற்ற மாபெரும் விருது வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக குருநாகல் நகரில் நடைபெற்றது. வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் வடமேல் மாகாண சபை கேட்போர் கூட மண்டபத்தில் கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் ஸ்கைலைன் ஊடக நிறுவனத்தின் விருது வழங்கும் விழா திறமைக்கு முதலிடம் அளிக்கும் வகையில் தேடல் திறன் மிக்க மாணவர் சமுதாயத்தை கட்டியெழுப்பும் வகையில் இணைந்த நாடு முழுவதும் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி வாகை சூடியவர்களுக்கான கௌரவிப்பு விழா பிரம்மாண்டமான முறையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஸ்கைலைன் ஊடக நிறுவனம் தனது பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதுடன் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் சமூகத்தில் பல துறைகளில் பங்காற்றியவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறுவனம் தனது முதலாவது முயற்சியாக ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கௌரவிப்பு விழா என்பதால் சிறப்பு பெற்றது. இந்த நிகழ்ச்சி நிறுவன ஸ்தாபகர்களும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதிபலிப்பாளரான செல்வி நுஹா முசம்மிர் தலைமையில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதமதிதிகளாக FM மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளர் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி தொலைக்காட்சி மற்றும் சிரசு தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் முழு இலங்கைக்குமான சமாதான நீதிவான குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவன ஊடக ஒருங்கிணைப்பாளரும் வடமேல் மாகாண சர்வமத குழுவின் உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சமூக நல அபிவிருத்தி இயக்க மற்றும் மனித உரிமைகளுக்கான சமாதான தூதுவர்கள் அமைப்பின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் இலங்கைக்கான சமாதான தூதுவரும் மக்களின் மகிழ்ந்து தேசமாடிய தேசகீர்த்தி பல சர்வதேச விருதுகளை தன்வசமாக்கிய மேன் ஆஃப் த நேஷன் 2024 அமெரிக்கா பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் மற்றும் கராட்டே பயிற்றுவிப்பாளர் திரு இம்ரான் வஹாப் அவர்களும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர், சர்வதேச வாழ்க்கை திறன் பயிற்சியாளர், உளவியல் ஆலோசகர் டாக்டர் ருக்ஷானா ஜவாஹிர் மற்றும் NGT இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவி செல்வி அம்னா ஹலீம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் ராஃபிக் என்ற சமூக வலைதளத்தின் உரிமையாளர் RM ராஃபிக் அவர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். அவர்கள் தமது உரைகளில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சமூகத்தில் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கின்றன என்றும் கல்வி மற்றும் ஊடகத்துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும் முயற்சியை கைவிட வேண்டாம், ஆங்கில மொழியை முடியுமானவரை மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என பாராட்டினார். அதிதிகளின் கரங்களினால் விருதுகள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் பெற்றுக்கொண்ட பங்கேற்பாளர்கள் தங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றனர். நாடளாவிய ரீதியிலிருந்து வருகை தந்திருந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சமூகவியலாளர்கள், ஊடக நிறுவன ஸ்தாபகர்கள், தொழிலாளர்கள், நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். அகில இலங்கை ரீதியாக இடம்பெற்ற போட்டி நிகழ்ச்சிகளான சித்திர போட்டி, மருதாணி போட்டி, கவிதை போட்டி, பொது அறிவு போட்டி, அறிவிப்பாளர் போட்டி, கட்டுரை போட்டி, கிராத் போட்டி, நடன போட்டி, பாடல் போட்டி, செய்தி வாசிப்பு, புகைப்பட கலை, வானொலி அறிவிப்பு, அரபு எழுத்தணி, பேச்சு போட்டி, சிறுவர் ஆளுமை போட்டிகள் என அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியவாறு போட்டி நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. மாணவ மாணவிகளின் பங்கேற்பு ஸ்கைலைன் ஊடக நிறுவனம் உருவாக்கி வரும் நம்பிக்கையையும் சமூக ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. இதன்போது விழாவை மகிழ்ச்சியூட்டும் வகையில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இசை, நடனம் மற்றும் கலை நிகழ்வுகள் மூலம் மாணவர்களின் திறமைகள் மேடையேற்றப்பட்டன. மேலும் சிறப்பு பங்களிப்பு செய்திருந்த அதிதிகளையும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தவர்களையும் கௌரவிக்கும் வகையில் கௌரவ விருதுகள் இதன்போது வழங்கப்பட்டன. இதன்போது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஆக்கங்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இறுதியாக ஸ்கைலைன் ஊடக நிறுவனத்தின் அங்கத்தவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஸ்கைலைன் ஊடக நிறுவனம் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு சமூக கல்வி மற்றும் ஊடகத்துறைகளில் பங்களிக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வை புகழ்பெற்ற சிரேஷ்ட அறிவிப்பாளர் திரு பாரிக் அவர்கள் தொகுத்து வழங்கினார்.
ஊடகத்துறையில் நான் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு. அதுபோன்று என்னை போல் ஆர்வமுள்ள இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு. அதற்காகத்தான் என்னுடைய ஸ்கைலைன் ஊடக வலையமைப்பினை நாம் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சகோதரி முகாமை பற்றி நான் அறிந்தேன். உண்மையிலேயே இளம் கன்று பயமறியாது என்று சொல்வதை போன்று ஒரு பெண்மணியாய் இருந்து சொல்வதென்றால் படிப்பிலே ஊக்கமானவன் மட்டும்தான் நல்ல மாணவன் இல்லை, ஒழுக்கமானவன். ஒழுக்கம் விருப்பம் தரலான ஒழுக்கம் உயிரில் பொம்பப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நான் இங்கே பார்த்தேன். பலர போட்டி சிலர் சிறிய மாணவர்கள் வந்தார்கள். இன்னும் அபாயத்தை போட்டு ஒழுக்கமான முறையிலே சான்றிதழ்களை போட்டு சென்றார்கள். இதை உண்மையிலே ஆண்களாகிய நாங்கள் பல பிரதேசங்களுக்கு வேலை நிகழ்வுகளை சென்றாலும் கூட இதை சாதிக்க முடியாது. ஏன் ஒரு பெண் பிள்ளையோடு இதை சாதிப்பது என்பதை, அதுவும் நீங்கள் முஸ்லிம் பெண்மணி சாதிப்பது என்பது மிகவும் அரிது. இந்த மீடியா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களிலே இந்த மீடியா கல்லூரியில பணி மேலும் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இலங்கை தீவிலிருந்து நாலா திசைகளிலிருந்தும் இந்த மீடியா கல்லூரியின் ஸ்கைலைன் மீடியா கல்லூரியின் மூலமாக பயன் பெறுவார்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு ஒரு கனவை கதவை தட்டியது. மௌனமாய் இருந்த என் திறமைக்கு முரசாய் இருந்தது உங்கள் நடை. முகத்தில் சிரிப்பு, இதயத்தில் நன்றி. இந்த பாராட்டுகள் ஒட்டுமொத்தமா இந்த மீடியா மெம்பர்ஸ்க்கு தான் போய் சேர வேண்டும். அடுத்ததா நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டேன். அதாவது நான் காலையில பேசினது மறந்துட்டேன். நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா எங்க தாய் தந்தை எங்க குடும்பத்துக்கு அடுத்தது இங்க வழி தந்திருக்கக்கூடிய அதிதிகளும் ஒரு பங்குதாரர்கள் இருக்காங்க. அதாவது ஃபஸ்லான் சார், இம்ரான் சார், அது போன்ற ஏனைய அதிதிகளும் எனக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது அவர்களிடம் வினவ வேண்டும் என்றிருந்தால், நான் ஏதாவது சந்தேகத்தை வினவினால் உடனடியாக எனக்கு அந்த சந்தேகங்களை தீர்ப்பார்கள். இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வரை தந்திருக்கக்கூடிய பிரதம அதிதிகள் ஃபஸ்லான் சார், வாய்ஸ் ஆஃப் டிராஃபிக், டாக்டர் ருக்ஷானா, அம்னா ஹலீம், அத்தோடு இம்ரான் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்
உங்களுக்கு ஒரு சிறிய விடயத்தை தெரிய விரும்புகிறேன். என்னவென்றால் ஆங்கில மொழி என்பது இன்றியமையாத ஒரு மொழியாக இருந்து வருகிறது. அதே நேரம் நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை AI மூலமாக நாங்கள் பல விடயங்களை அறிந்து வருகிறோம். எதிர்காலத்திலும் AI-யோடு பயணிக்கும் ஒரு சமுதாயமாக காணப்படுகிறோம். எனவே நீங்கள் ஆங்கில மொழியை சரளமாக அறிந்து கொள்வதற்காக முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அதே நேரம் நாடளாவிய ரீதியில் நீங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீர்கள். இலங்கையில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இவ்வாறான திறமைசாலிகள் காணப்படுகின்றார்கள். இங்கு பார்க்கின்ற போதோ சிறு பிள்ளைகள் கூட இங்கு வந்து விருதுகளை பெறக்கூடிய காட்சிகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த திறமசாலிகளை இனம் கண்டு இந்த திறமசாலிகளை நாங்கள் எதிர்காலத்தில் இவர்களது துறைகளில் இவர்களை வழிநடத்தணும் என்ற எதிர்பார்ப்போடு ஸ்கைலைன் மீடியா காலேஜ் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இவ்வாறு சிந்தனையை உருவாக்கி செய்து கொண்டிருப்பதற்கு பெற்றோர் என்ற ரீதியில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் ஒரு வருட காலத்தில் இவ்வாறான ஒரு பரிசோதனை விழாவை திட்டமிட்டு இவ்வளவு சிறப்பாக நடத்துவது என்பது பாரத ஒரு சிரமமாக இருக்கும். இருந்தும் இவ்வாறு சிறந்த முறையில் செயல்படுத்திய ஸ்கைலைன் மீடியா CEO நோஹா சகோதரிக்கு உண்மையில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.